ஹலோ விவாஸ், இதில் திருநங்கைகளை பற்றி எனக்கு தெரிஞ்சதை தான் பார்க்க போகிறோம். திருநங்கைகள்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு நினச்சிட்டு இருந்தேன்னா, ஏதோ ஒரு டைப் ஆஃப் ஹியூமன்ஸ்ன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் இல்லை, ஏதோ ஆப்ரேஷன் பண்ணி மாறுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஒருவேளை இந்த குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் தான் சொல்கிறாங்களோ. குடும்ப கட்டுப்பாடு பண்ணும்போது அந்த ஆணுறுப்பு எடுத்துருவாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் பெண் மாதிரி அவங்க மாறிடுறாங்களா, அதை தான் நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா அதுக்குன்னு தனியாக ஹார்மோனா அந்த வெரான்னு சொல்லுவாங்கள்ல, நெஞ்சு பகுதியில் இருக்கும்ல, அந்த ஹார்மோனை சுரக்கிற பார்ட் எடுத்துருவாங்கன்னா, திருநங்கைக்குன்னு தனியாக அந்த ஹார்மோன், அந்த ஈஸ்ட்ரோஜன் ஆண்ட்ரோஜன் 2 ஹார்மோன் இருக்கும். அதில் ஆண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் நினைக்கிறேன், அதை எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் திருநங்கைன்னு நினைக்கிறேன், அதுதான் திருநம்பின்னு நினைக்கிறேன். அந்த ஈஸ்ட்ரோஜன் ஆண்ட்ரோஜன் சுரக்கிற அந்த பார்ட் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஆப்ரேஷனில். இல்லைன்னு அதை தான் அப்படி தான் நினைக்கிறேன். நிறைய பேர் பிடிச்சி போய் லைஃப் பிடிக்காம அந்த ஜெண்டர் லைஃப் பிடிக்காம வேறு ஜெண்டருக்கு மாறுறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நிறைய பேர் தப்பு பண்ணிவிட்டு, ஏதாவது பெரிய குற்றம் கூட பண்ணிவிட்டு, இல்லைன்னா நிறைய பேர் மேலே பயம் இருந்துக்கிட்டு நம்ம ஜெண்டரை மாற்றிட்டோம்னா ஒரு புது பிறவி மாதிரி இருக்கும்ல, ஒரு தண்டனை மாதிரியும் ஒரு புது பிறவி மாதிரி இருக்கும்ல, நம்மளை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க, மன்னிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக இது மாறுறாங்களோ என்னமோ தெரில. பாய்.